ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டக்குன்னு வந்து சவுண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆஃப் கிளிக் பண்ணலால வீடியோ ஸ்டக் ஆகிட்டு. சரி விடுங்க, இதை வச்சுக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. கரும்பு பூச்ச பிளாக்கு. ஓகே, அடுத்ததை நான் மைண்ட் பண்ணுறேன் கைஸ். பண்ணி குட்டிக்கு கண் பண்ணி நிற்காது, ஓடு. அடுத்து இன்னொன்று மைண்ட் பண்ணுவோம். போடு. இதுதான் கைஸ் லக்கு. இதுதான் போடுங்க. ஐயோ ஐயோ, ஆனுவல் வந்திருக்கானா? என்கிட்ட ஆல்ரெடி ஆனுவல் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. திருப்பி இந்த கர்மம் பிடிச்ச செயின் ஆப்பிள் வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த செயினாம தேவையில்லை. ஓகே, இதை வச்சு நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை வந்து என்னது சொல்லுவாங்க, சில்க் டச்சுன்னு அதுதான் பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இது வந்து உடைக்கணும். அடுத்து லேப்டிஸ் பிளாக் உடைப்போம். எதையாச்சும் லக்கா வந்து தொலைணும். என்னடா அது, நான் விண்டது வீடியோடா கேட்டேன். கொடுத்துருக்கு பாருங்க, நம்மளுக்குன்னு தனியாக அழகாக ஒரு வீடு. ஆல்ரெடி வந்து ஒரு வீடு இருக்குது நம்மள்கிட்ட. சரி, இதை போடுவோம். வச்சு தாக்கு. சோக்கரு. ஐயோ, இவனா பைத்தியக்காரன், சும்மாவே பறக்க விடுவானே. சோக்கரு நான் பார்க்க போகிறேன், பார்ப்பேன். இவன் நல்லா மேலே தூக்கி விட்றான். கரெக்டாக இங்கே விடுவோம். ஏன்னா இவ்வளோ தூரம் டி இவ்வளோ தூரம் தூக்கிட்டுடா. அது தாக்கு மாதிரி இங்கே போயிடலாம். ஒன்று முடிஞ்சு. ஏப்பா, இதுக்கேவா அவ்வளோ அடப்பாவி. எனக்கு இந்த சோக்கரை கண்டாலே பிடிக்கல கைஸ். நல்லா தான் வச்சு கொடு. சொரு திருப்பி இந்த கருமா பிடிச்ச ரெட் ஸ்டோன் சுடுது பாருங்க. இது வேறு இதோட தாங்க லாஸ்ட்டு, வேறு வழியே இல்லை. சித்தா முடிச்சுக்காத. இதை வச்சுக்க நான் என்ன பண்ண போகிறேன்னு முடியல கைஸ். திங்கிறதுக்கும் ஒன்றும் முடியவில்லை. தூங்குறதுக்கு பெட் எடுத்து போட்டு தூங்க வேண்டியதான். அவன் தான் படுத்து தூங்குடா. மேலெல்லாம் இந்த லக்கி பிளாக்கெல்லாம் பார்க்குறதெல்லாம் பற்றி இவங்க நம்மளை ஊஸ் பேதி கூட இருக்கிறாங்க. ஓகே, படுத்து போடுற அப்படி தூங்கி எழுந்திரிச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பசிக்குது. போங்கடா. ஓகே, எடுத்தாச்சு. கீழே விழுந்தா எனக்கு டெத்துன்னு நடக்கிறேன். பறக்க விடுறாங்கடா. டே சொல்லி கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கடா. அது சூக்கர் தலையனை சும்மாவே போக மாட்டேன்டா. அம்மா ஏதாச்சும் போட்டுக்கினே இருக்குது. போட்டு தாக்கு. டிசைனாக போட்டு தாக்கிட்டு இருக்கணும். ஸ்வாடை வச்சு முடிச்சு தோக்கு. நாயமே இல்லை, போங்கடா வைத்தியக்கார பயில. இவங்க ஒருத்தவங்க மூட்டை மாதிரி விட்டுட்ருக்கேன் நான். அவ்வளோதான், இந்த மிஷின் ஃபெயில்டு. வீடை சீக்கிரம் இது லைஃப் ஏற மாட்டேங்குது. அதான் நம்ம செத்துருவோம் காய்ஸ். செத்துட்டோம். நைஸ். அசிங்கமாக ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. சொன்னல இவங்களாலாம் சும்மாவே கூடாது இந்த மைண்ட் கிராஃப்ட் பயிலுகளை. இல்லைங்க, நான் போயிட்டு அந்த இடம் எனக்கு தெரியும், அங்கே போயிட்டு நான் வரேன். ஓகே கைஸ், எப்படியோ அந்த சோக்கரை அடிச்சிட்டேன். இப்போ அவன் டோக்கராக மாறி. ஐயே, இதெல்லாம் எங்கடா போட்டு. சரி, போயிட்டு போகுது. இதை அடிப்போம். அப்படிலாம் அசிங்கமாலாம் கத்த மாட்டேன். வெடுப்பு வருது. காப்பரை வச்சு நேரடா பண்ண போகிறேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு டூல்ஸ் தர அந்த நாய்ங்களுக்கு நினப்பு இருக்கான்னு பாருங்க கைஸ். அதெல்லாம் தரவே முடியாது, பாடான்ற மாதிரி இருக்குது கைஸ்.
நியாயமே இல்லை, நல்லாவே இருக்க மாட்டாங்க. இருக்கு என்னோட ஸ்வாடு தான். அதுக்கப்புறம் என் கருமை பிடிச்ச லூட்டு எல்லாம் இருக்குது இங்கே தான். ஆகிறீங்களா சந்தோஷமா? கருமை பிடிச்ச லூட்டுங்களா? என் பிக்கேக்ஸ் எடுக்க வந்தேன், ஸ்வாடு கிடைக்கிது. ஓகே, கொஞ்சம் வெட்டிட்டு லாங் ஜம்ப் பண்ண போகிறேங்க. ஏன்னா நான் ஒரு அத்லெட். சொன்னல நான் ஒரு அத்லெட்டுன்னு. லாங் ஜம்ப் பண்ணியிருக்கேன் பாருங்க. எங்கே போச்சுடா என் லூட்டு? இது கீழே ஏதாச்சும் லக்க வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் அது வைக்கிறதுக்கே அவங்க யோசிப்பாங்க. ஏதாச்சும் இருக்குதா? ஒன்றும் இல்லை. இருங்க பிக்கேக்ஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ இது எப்படா கிடச்சிச்சு? ஐ திங்க் லக்கி பிளாக் ஓப்பன் பண்ணும்போது கிடச்சிருக்கும் போல். இது என்ன தெரியல, என்ன ஒன்று உடஞ்சதுக்கு என்னமோ உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. டக்கு டக்குன்னு உடையுது கைஸ், என்னன்னே தெரில. உடைக்கும் போது இருக்கும் போல.